பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றியை செலுத்துகிறேன். என்னோடு கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 121 அதிகாரம் 2வது வசனம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவர் இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து சொல்ல, நீங்கள் யோசிச்சுருக்கீங்களே, எனக்கு இவங்க உதவி செய்வாங்களா, அந்த இடத்துலேருந்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் வருமா, இல்லை இந்த இடத்துலேருந்து பணம் வருமா, இல்லை இந்த இடத்துல ஏதாவது நன்மை வருமானு வேதம் சொல்லுகிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்துலேருந்து ஒத்தாசை வருமா. உங்களுக்கு ஒரு உதவி, ஒரு நன்மை வேணும்னா தேவ சமூகத்தில் போய் உட்காருங்க. ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர்கிட்டேருந்து தான் எந்த ஒரு ஒத்தாசை வரனாலும் அவர்கிட்டேருந்து தான் வரணும். நீங்கள் நினைக்கலாம், இல்லை இவங்க இந்த மனிதர்கள் வருதே, இந்த மனிதர்கள் செய்கிறாங்களே, அந்த இடத்துல நடக்க, அந்த மனிதர்களையும் அனுப்புகிறவர் ஆண்டவர். அப்போ உங்களுக்கு ஒத்தாசை வரணும்னா யார் மூலியமா? அது அவங்க மனுஷங்க கண்ணில் தயவு கிடைக்கணும், அதுக்கு தேவ கிருபை வேணும் இல்லையா? அப்போ உங்களுக்கு ஒத்தாசை எங்கேருந்து வருது? கர்த்தர்கிட்டேருந்து தான். அவரால் காக்காவை கொண்டும் போஷிக்க முடியும், தேவ தூதனை கொண்டும் நடத்த முடியும். ஆமீன். இன்னைக்கு உங்களுக்கு ஒத்தாசைக்காக தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்த விஷயத்தில், எந்த காரியத்தில் ஒரு ஒத்தாசைக்காக, ஒரு உதவிக்காக, எனக்கு ஏதாவது ஒரு உதவி வராதா, இந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு நன்மை வராதா என்று அவர்கள் நோக்கி கொண்டிருக்கும் போது இன்றைக்கு நீர் அவர்களை பார்த்து சொல்லுகிறீர், மனிதன் அல்ல, சூழ்நிலை அல்ல, உன் பணமோ படிப்போ வேலையோ சொந்தமோ பந்தமோ அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும் சொல்வதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஒத்தாசை அனுப்பி ஆண்டவரே அவர்கள் தேவைகளை நீ சந்திக்க போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.